இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கார்போஹைட்ரேட். வாட் இஸ் கார்போஹைட்ரேட்? கார்போஹைட்ரேட் வந்து ப்ரைமர்லி ப்ரொடியூஸ்டு பை பிளான்ட். இது வந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்போனன்ட். இதில் வந்து 3 காம்போனன்ட் இருக்குது: கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அது எவ்வளோ ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா 1:2:1 ரேஷியோ. ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2nOn. இதை வந்து எப்படி கார்போஹைட்ரேட்டை வந்து டிஃபைன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா பாலி ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் அண்டு கீட்டோ குரூப். பாலி மீன்ஸ் மெனி, ஹைட்ராக்சி மீன்ஸ் OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆல்டிஹைடுனா கார்பன் நம்பர் 1 ஹேவிங் ஃபங்க்ஷனல் குரூப் தான் டபுள் பாண்ட் O. கீட்டோ குரூப்னா கார்பன் நம்பர் 2 ஹேவிங் தட் ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்ட் O. ஸோ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல்டிஹைட் அண்டு கீட்டோ குரூப். குளுக்கோஸ் வந்து ஆல்டிஹைட் குரூப், ஃப்ரக்டோஸ் வந்து keto group. Both are having same molecular formula C6H12O6. ஓகே, இது வந்து ஓப்பன் ஃபார்ம், இது வந்து ரிங் ஃபார்ம். இங்கே வந்து த பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னா கார்பன் நம்பர் 1க்கும் 5க்கும் அவுட் சைட் த 6 இஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து 2க்கும் 4க்கும் இடையில இதில் வந்து 1ம் 6ம் வந்து வெளியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தா பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் aldehyde group of one molecules, hydroxy group of other molecules. So this one name is called as glycosidic bond. Hemi-acetal bond அப்படிங்கிறப்ப glycosidic bond but same molecules of aldehyde and keto group. ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருக்கலாம், இங்கே ஒன் செயின், இங்கே ஹியர் ஒன்லி பாண்ட் ஃபார்மேஷன் வில் ஹேப்பன். ஸோ தட்ஸ் வை. Then this one is the hemiacetal bond. குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வந்து நம்ம ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அதில் வந்து ஆல்டிஹைட் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கீட்டோ குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு சுகர் மாலிகுலில் ஆல்டிஹைட் குரூப்போ ஆர் கீட்டோ குரூப்போ ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நேம் வந்து ரெடியூசிங் சுகர். நெக்ஸ்ட்டு குளுக்கோஸ் வந்து மெயினாக நம்ம பிளட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஃபியூவல் ஃபார் எனர்ஜி, ஆல்சோ கால்ட் அஸ் ஆல்டோஸ் பாலி ஹைட்ராக்சி சுகர். ஃப்ரக்டோஸ் வந்து ஃப்ரூட் சுகர். இது ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்குது, எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது எக்ஸப்ட் கிரேப்ஸில். அதில் வந்து குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு கிரேப்ஸில். இது வந்து ஆல்டோஸ் பாலி ஹைட்ராக்சி சுகர், ஆல்டோ சுகர்னு சொல்லுவோம், ஆர் ஆல்டோஸ் பாலி ஹைட்ராக்சி சுகர்னு சொல்லுவோம். இதில் வந்து based on the mono unit of that sugar, it will classified into monosaccharide, disaccharide, oligosaccharide and polysaccharide. monosaccharide சிங்கிள் யூனிட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டைசாக்கரைடுங்கிறப்ப 2 யூனிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒலிகோசாக்கரைடுங்கிறப்ப அதில் வந்து 3 to 9 யூனிட் ஆஃப் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாலிசாக்கரைடுங்கிறப்ப 10 to 1000 யூனிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோனோசாக்கரைடு 3 கார்பன் வந்து சான்சஸ் வந்து 3 கார்பன்லேருந்து 7 கார்பன் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா ட்ரையோஸ், 4 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா டெட்ரோஸ், 5 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா பென்டோஸ், 6 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்தா ஹெக்ஸோஸ், 7 ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா கெப்டோஸ். ட்ரையோஸுக்கு எக்ஸாம்பிள் கிளிசரால்டிஹைட், டெட்ரோஸுக்கு எக்ஸாம்பிள் எரித்ரோஸ், பென்டோஸுக்கு வந்து ரைபோஸ், அரபினோஸ், ஹெக்ஸோஸுக்கு வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், கெப்டோஸ்க்கு வந்து சீடோ கெப்டோஸ். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டைசாக்கரைடுங்கிறப்ப மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் இஸ் எக்ஸாம்பிள். மால்டோஸுங்கிறப்ப குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், சுக்ரோஸ்ங்கிறப்ப குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ்ங்கிறப்ப குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். இதை வந்து நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து டியூரிங் பாண்ட் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு ரிங்கில் இருக்க ஆல்டிஹைட் குரூப்பும் செகண்ட் இதில் இருக்க கீட்டோ குரூப்பும் போத் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் மிஸ்ஸிங். அதனால் சுக்ரோஸ் இஸ் எ நான் ரெடியூசிங் சுகர். நெக்ஸ்ட்டு பாலிசாக்கரைங்கிறப்ப 10 to 1000 யூனிட் ஆஃப் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேஸ்ட் ஆன் தர் யூனிட் ஹோமோ பாலிசாக்கரைடு, ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு. பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ் அண்டு ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடுன்னு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். ஹோமோ பாலிசாக்கரைடுங்கிறப்ப சேம் யூனிட் ஆஃப் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் செல்லுலோஸ். ஹெட்டிரோ பாலிசாக்கரைடுங்கிறப்ப டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹெமி செல்லுலோஸ்.
Then fructose, the based on their function storage and polysaccharide. No, so starch அது வந்து இந்த மைஸ் வீட் ரைஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபார்ம். தென் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்னா இது வந்து ஸ்ட்ரக்சரல் கொடுக்குது. எது எதுக்கு? செல் வால் ஆஃப் தட் ஃபங்கை, எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் தட் ஆர்த்ரோபாட், இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஹவு த கார்போஹைட்ரேட் வில் டைஜஸ்ட். பாலிசாக்கரைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, டைசாக்கரைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து என்னது மோனோசாக்கரைடாக கன்வெர்ட் ஆகணும். குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் அப்புறம் தான் நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணும். டைஜஷன் பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ். எப்படி இது வந்து பிரேக் டவுன் பண்ணுது? காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத வந்து சிம்பிளாக, அதுதான் டைஜஸ்டிவ் ப்ராசஸ். ஆல் த ஃபுட் மெட்டீரியல், இட் மேபி ப்ரோட்டீன், லிப்பிட், எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து 3 லொக்கேஷனில் தான் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து மவுத்து, அதை தான் வந்து அனாட்டமிக்கல் டேர்ம் பக்கல் கேவிட்டி, ஸ்டொமக் அண்டு டியோட்டினம். பக்கல் கேவிட்டின்னு சொல்லி எடுத்துட்டா ஸ்டார்ச், நம்ம எடுத்துக்கிற ஸ்டார்ச் அங்கே வந்து சலைவரி அமைலேஸ் என்சைம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் மவுத்தில். pH வந்து 6.8, presence of chloride ion, it will converted into maltose, isomaltose and limit-dextrin. இதில் வந்து 30% digestive process இங்கே நடக்குது. 3% வந்து சூவிங் மூலமாகவும், 27% வந்து அமைலேஸ் என்சைம், டோட்டலி 30% இங்கே முடிஞ்சிடுது. ரிமைனிங் தட் 70% அன்டைஜஸ்டட் ஃபுட்டு தான் வந்து செகண்ட் லொக்கேஷனுக்கு போகுது. இப்போ வந்து அதுக்கு நேம் வந்து போலஸ். நார்மலாக வி ஆர் டேக்கிங் ஃபுட், அது வந்து என்ன ஆகுது? சலைவரி அமைலேஸ் என்சைம் மூலமாக ஒரு ரவுண்டு ஃபார்முக்கு வருது. ஓகேவா? அதில் வந்து சலைவரி அமைலேஸ், சலைவா, நம்ம ஃபுட்டு வந்து ஒரு ரவுண்ட் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு நேம் வந்து போலஸ். தென் ஸ்டொமக்கில் வந்து அங்கே வந்து நோ கார்போஹைட்ரேட் டைஜஸ்டிவ் என்சைம், ஸோ நோ அமைலேஸ். ஸோ இட் வில் ரீச் டு தேர்ட் லொக்கேஷன் டியோட்டினம். அங்கே வந்து பைல் ஜூஸ், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் இன்டெஸ்டைனல் ஜூஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்ச், இப்போ வந்து இங்கே வந்து 70% அன்டைஜஸ்டட் ஸ்டார்ச் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது வந்து பேன்கிரியாட்டிக் அமைலேஸ் என்சைம் மூலமாக மால்டோஸ், ஐசோமால்டோஸ், லிமிட்ரெக்ஸ்ட்ரெயினாக மாறுது. தென் மால்டோஸ் வந்து மால்டேஸ் என்சைம் மூலமாக குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாறுது. சுக்ரோஸ் வந்து சுக்ரேஸ் என்சைம் மூலமாக குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸாக மாறுது. லாக்டோஸ் வந்து லாக்டேஸ் என்சைம் மூலமாக குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக மாறுது. ஐசோமால்டேஸ் என்சைம் மூலமாக குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாறுது. லிமிட்ரெக்ஸ்ட்ரீனேஸ் என்சைம் மூலமாக குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாறுது. ஸோ ஆல் த திங்ஸ் குளுக்கோஸாவோ ஃப்ரக்டோஸாவோ கேலக்டோஸாவோ மாறுது. தென் ஒன்லி அவர் பாடி வில் டு அப்சர்வேஷன். நவ் அப்சர்வேஷன் பார்க்க போகிறோம். So 30% buccal cavity, 70% duodenum, 100% digestive process completed. After digester food absorbed from small intestine, அதுலேருந்து blood streamக்கு போகுது. எப்படின்னு சொல்லி பார்த்தா குளுக்கோஸும் கேலக்டோஸும் பை யூஸிங் சோடியம் டிபெண்டட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டர் சிஸ்டம் மூலமாகவும், ஃப்ரக்டோஸ் வந்து யூசஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாகவும், simple sugar transported into bloodstream used for energy. So in this way carbohydrate absorption process and digestion process will happen. ஸோ அவங்க பாடியில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. அது வந்து டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.